அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் ஒரு வேலையின் பொது அறிவு பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு தொடர்பான தகவல்கள் இடம்பெறுகின்றது. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க வளர்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள், அறிவு தேடலுக்குள் செல்வோம். 2026ஆம் ஆண்டுக்கான செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? இந்தியா. கடந்த பிப்ரவரி 16 முதல் 21 வரை நடைபெற்ற இந்த உச்சி மாநாட்டில் நேரடியாக சுமார் 6 லட்சம் பேர் பங்கு கொண்டனர். மெய்நிகர் காட்சி வாயிலாக 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் பெறப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இது உலகளாவிய தெற்கு நாடுகளில் நடத்தப்படும் முதல் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடாகும். 2026ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? அனைவருக்கும் நலன், அனைவருக்கும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் நலன், அனைவருக்கும் மகிழ்ச்சி. இந்தியாவில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் போது உலக தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெளியிடப்பட்ட பிரகடனத்தின் பெயர் என்ன? செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த புதுடெல்லி பிரகடனம். செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த புதுடெல்லி பிரகடனம். இந்தியாவில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு தொடர்பான முன்னோட்ட நிகழ்ச்சி எந்த நாட்டில் நடைபெற்றது? அமெரிக்கா. 2027ஆம் ஆண்டுக்கான செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெறவுள்ள நாடு எது? சுவிட்சர்லாந்து. சுவிஸ் நாட்டின் ஜனாதிபதி ஹை பெர்மெலின் புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அன்புக்குரியவர்களே, அரசாங்க பதவி வெற்றிடங்கள் பலவற்றுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அதனை பேஸ்புக் வலைப்பக்கத்துக்கு சென்று பார்வையிட முடியும் என்பதை விண்ணப்பதாரிகளுக்கு அன்புடன் அறிய தருகின்றேன். மற்றொரு பொது அறிவு பக்கத்தில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன்